பிரமாதம். என்ன பிரமாதம்? ஒண்ணு இல்ல, சாப்பாடு பரிமாறினது ரொம்ப பிரமாதம். அதை விட இந்த சிப்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு, டேஸ்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டீ கூட இதே சிப்ஸை வச்சேன், வாயில வைக்க முடியலன்னு திட்டினீங்க. ஐயோ, அப்படியே சொன்னேன். அது அப்ப சொல்லியிருப்பேன். ஏன்னா சில வகையான சிப்ஸ்களுக்கு தான் லேட்டாக டேஸ்ட் கூடி போகும். நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது. புரிஞ்சா சரிங்க. ஏண்டி, மாப்பிள்ள ஒழுங்கா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாருமா. கொடு, நான் கொண்டு போய் வைக்கிறேன். என்னங்க பொண்டாட்டி, கிளம்பலாங்களா? எங்க கூப்பிடுறீங்க? நம்ம வீட்டுக்கு தாம்மா. நான் வரல. எது? ஏண்டி உன்னை என்ன வனவாசக்கா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு தானே. இந்த ராசாராம் இருக்கிற இடம் தானே இந்த சீதைக்கு அயோத்தி. கிளம்ப போலாம். அயோத்தி தான், உங்க வீடு அயோத்தி தான். என்னங்க பேசிக்கிட்டு இருக்காவா? ஏய், இது என்னடி பழக்கம்? மாப்பிள்ள எவ்வளவு தன்மையா கூப்பிடுறாரு, நீ என்னமோ பேசிட்டு இருக்க? நல்லா சொல்லுங்க அத்தை. நீங்க ஏடா கூடமா புள்ளைய பத்தி என் தலையில கட்டி விட்டீங்க. இப்போ நான் பல விஷயத்துக்கெல்லாம் போராட வேண்டி இருக்குதுங்க. ஏய், போடி. நான் போலமா. ஏய், என்ன சீதா, மாப்பிள்ள வந்து கூப்பிடுறாருல, மரியாதை இல்லாம நடந்துக்கிறிய? நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஏய், என்னடி வளர்ற? வீட்ல யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேனே. ஏய், போடா. பெருசா அவர் என்னமோ கூப்பிடுறாரா, போன்னு ஜாலரா அடிச்சுக்கிட்டு. ஏய், என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி பின்னாடியே போகணும், அதான் பொம்பளைக்கு லட்சணம். ஆமா, நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட நடந்துக்கிற லட்சணம் தெரியாதா? ஏய், தேவையில்லாத பேசாதக்கா. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணி அமிச்சாச்சு, நீ அவரோட தான் இருக்கணும். எப்போ தான் இங்க வரணும், ஆனா நீ எப்போ தான் அங்க போற. சரியா சொன்னீங்க மாப்பிள்ள, நான் கூப்பிடுறேன்ல, வரணும்ல கூட. சீதா, சிறுபிள்ளைத்தனமான காரியம் பண்றதுக்கு இது வயசு இல்ல, போமா. வா என் கூட, நான் உன்னை கண்கலங்காம தானே வச்சு காப்பாத்திட்டு இருக்கேன். என்ன கஷ்டப்படுத்துற? வா போமா. போடி. அத்தா, கவலைப்படாத மச்சினிச்சு, நான் உனக்கு வேற பிஸ்கட் வாங்கி தரேன், சரியா? மாமா, பாத்தீங்களா காட்டுன பொண்டாடி கூட்டு போறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. சரி, இப்போ போங்க, இல்லனா மனசு மாதிரி திரும்பி வந்து. ஐயோ, வந்தாலும் வந்துருவாங்க. வாராய் நீ வாராய், ஆஹா மாருதம் வீசுவதாலே, சீத்து நீ வாராய். என்னங்க நிறுத்துங்க. ஏன்? அதென்ன சீத்து? அதென்ன பேரை கூப்பிடுற மாதிரியா இருக்கு? சீத்துன்னு காரி துப்புற மாதிரி இருக்கு. பொண்டாட்டி அன்பா கூப்பிடுற, கோவிச்சுக்கிற நீ. இருக்கிறது 2 எழுத்து, அதையும் சுருக்க பாக்குறீங்களே. ஒழுங்கா சீதான்னு கூப்பிடுங்க. கோவிக்காத, கோவிச்சா கூட நீ ரொம்ப அழகா தெரியற தெரியுமா? நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பின்னாடி, என் மூஞ்சி உங்களுக்கு முன்னாடி தெரியுதாக்கும்? அப்படியெல்லாம் சொல்லாத, என் மனசு முழுக்க நீ தான் இருந்துகிட்டு இருக்க. அதனால நீ என்ன பண்ணினாலும் எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு அந்த பேக் நடுவுல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க? எடுத்துட்டு நல்லா கட்டி பிடிச்சு உட்காரு. பேக் நடுவுல இருக்கட்டும், இல்லனா கீழே விழுந்துரும். விழுந்துட்டு போது விடு. ஹலோ பொண்டாட்டி, கட்டி பிடிச்சுங்க பொண்டாட்டி. அவனை பாரு, ரோட்ல லவர்ஸ் கணக்கா கட்டி பிடிச்சிட்டு போறான். போதும், நேரா பார்த்து ஓட்டுங்க. நான் லைசென்ஸ் வச்சிருக்கேமா. முன்னாடி மோதிட்டு போகுது, நேரா பாருங்க. சரி. எனக்கு இதான் வசதியா இருக்கு. ஓகே, விடு. அம்மா, அம்மா, அம்மா. அக்கா, அம்மா எங்க? அம்மா கடைக்கு போயிருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? டிஃபன் பாக்ஸ் கொடு. அபிநயா இருக்கு. தொல்காப்பியன் கையெழுத்து மாதிரி இருக்கே. அபிநயாவிற்கு உன் பெயரை உச்சரிக்கும் போதே என் உள்ளம் சிலிர்க்கிறது, உயிர் உருகுகிறது. உன்னை பார்த்த நாள் முதலாய் என் நினைவெல்லாம் உன்னை பற்றியே, உன்னை சுற்றியே. வாழ்வது ஒரு முறை, அதையும் உன்னோடு வாழ்வதே முறை. என்னை பற்றி நானும், உன்னை பற்றி நீயும் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை. இனி நம்மை பற்றி தெரிந்து கொள்வோம். உன் முடிவை முன்கூட்டியே சொல்லவும், இல்லை என்றால் இன்று இரவு 8 மணிக்கு என் உடலுக்கு மலர் வளையம் வைக்கவும். காதலுடன் காத்திருக்கும் தொல்காப்பியன். அக்கா காஃபி. என்னக்கா வந்தது வராதுமா ஏதோ லெட்டர் வச்சு படிச்சிட்டு இருக்க? என்ன லெட்டர் அது? ஏதாவது பிரச்சனையான லெட்டரா? படி.
நான்சென்ஸ். யாருக்கா அவன்? கூட வேலை பாக்குறவன், தொல்காப்பியன்னு பேரு. பேரு பாரு பேரு. என்ன முட்டாள்கா அவன்? இப்ப போய் உனக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கானே, இதுக்கு முன்னாடி இவன் உன்கிட்ட வழிஞ்சிருக்கானா? அதான் ஆச்சரியமா இருக்கு ஆனந்தி. ஒரு டைப்பான ஆள் தான், ஆனா இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கிறத என்னால நம்பவே முடியல. நீ ஒத்துக்கலன்னா செத்துருவேன் எழுதியிருக்கான். செத்தா சாகட்டும். என்னக்கா இப்படி சொல்ற? இது பிளாக்மெயில் இல்லையா ஆனந்தி? அவன் என் சம்பந்தம் இல்லாம என்ன காதலிப்பான், எனக்கு நிச்சயம் ஆனது தெரிஞ்சிருந்து எனக்கு லெட்டர் கொடுப்பான், நான் ஓகேன்னு சொல்லணும். இல்லைன்னா அவன் செத்துருவானா? உலகத்துல இதனால எந்த நஷ்டமும் வராது, போய் சேரட்டும். வெரி குட். எங்க நீ வேற மாதிரி பேசுறியோன்னு நினைச்சேன். கரெக்டா தான் பேசிருக்க. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கொஞ்சம் கூட இறக்கமே படக்கூடாது. ஆனந்தி, இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவன் சாக மாட்டான். அக்கா, பேசாம உன் பாஸ் கிட்ட சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்க சொல்லு. இல்ல போலீஸ்ட சொல்லி 4 போடு போட சொல்லு. சேச்சே, இந்த காலத்துல லெட்டர் எழுதினதுக்கு போய் அப்படி பண்றது ரொம்ப ஜாஸ்தி. நான் அவனை நேர்ல பார்த்து டீல் பண்ணிக்கிறேன், நீ இதை மறந்துரு. ம்? சரி. வணக்கம். தலைப்புச் செய்திகள். அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளில் கருத்து தெரிவிக்கும் உரிமை முக்கியமானது. குடியரசுத் தலைவர் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான சித்து, என்னடா உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா? இல்ல, ரேடியோ பார்த்துட்டு இருக்கேன். என்ன டக்குன்னு வெளிநடப்பு செய்யற? புரியுது புரியுது. உங்க அம்மா வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து பசியோட இருப்ப போல இருக்கு. ஒண்ணும் இல்ல. என்னடா சீத்தே, உனக்கு ஓம் பசி, எனக்கு ஏன் பசி. பசி வந்தா 10 பறந்து போயிரும். அதான் கிளவி கிளவி உங்க மருமகளுக்கு கொஞ்சம் சோறு போடு. அம்மா 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 அம்மான்னா தாயெல்லாம் காமரிக்கிட்டு வருவாங்கன்னு பேரு. நீ அமைதி பள்ளத்தாக்குல போய் இங்க இருக்கிய போய் சேர்ந்துட்டிய. என்னடா வாய சச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது அவல் கவல் திங்கிறியா? இத காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து அவள் சாப்பிடுறியான்னு கேக்குற? அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பல ஓவர் பந்து வீசின பவுலர் மாதிரி ஓஞ்சு போயிட்டுனுங்க. என்னடா சொல்ற? ஐயோ, சீதாவுக்கு பசிக்குதான், சோத்து போடு. சீதாவுக்கு பசிக்குதா, சோத்து போடு. மருமகளுக்கு பசிக்குதா, போடு. உன் பொண்டாட்டி முழுவாது இருக்காளா? ஐயோ, சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாச்சே. எதுக்குடா இதுக்கு போய் சலிச்சுக்கிற? ஏய், காது காதுனா உனக்கு லேது கிளம்பி உன் மண்டையை பொழந்து விட்டுருவாமா. என்ன என்னமோ திட்டுற மாதிரி தெரியுது. ஆமா, 4 நல்ல வார்த்தை சொன்னா உனக்கு காது கேட்காது, 2 கெட்ட வார்த்தை சொன்னா இந்த பாம்பு காது கேட்டுருமா? போய் மருமகளுக்கு சீக்கிரம் சோத்து போட்டு தூங்குறதுக்கு அனுப்பி வை போ. சோறு போட சொல்றியா? என்ன பைத்தியக்கார பயடா நீ. இத முதலே சொல்லியிருந்தா அப்பவே கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு போனே. நல்ல புள்ளடா நீ. ஏலோ, இந்த வீட்டுல சின்ன சின்ன விஷயத்து கூட லவுட் ஸ்பீக்கர் வச்சு கத்த வேண்டியது இருக்கு. இருக்கிற தெம்பல இதுலயே போயிரும் போல இருக்க. ஐயோ, சாப்பிட்டு வந்துருவாவோ. நான் போய் ரெடி ஆயிக்கிறேன். ரூம் ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, மூட் ஸ்ப்ரே. அரே, இப்ப என்ன பண்ற? முதல்ல ஒரு வேஸ்டிய கட்டுற. ஆபீஸுக்கு தான் இந்த பேண்ட், ரூமுக்கு நிலைமை தெரியாம போய் அளவு. ஓகே. மனம் ஓகே.
சீதா என்னடா தாய் பண்ணிக்கிட்டு இருக்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? வீடு தொடச்சிட்டு இருக்கேன். சரி சரி, அதெல்லாம் இந்த ராத்திரியில தான் பண்ணணுமா? ஆமா. எங்க என்ன பெத்த ஆத்தா ஒருத்தி இருப்பாள், அவள் எங்க? அவங்க தூங்கி 2 மணி நேரம் ஆச்சு. ஆ? ஆ. சரி, ஒரு முடிவோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தொடச்சிட்டு உள்ள வாங்க. ஆ? ஆ? ஐயோ, 12 மணிக்கு டோபி வேலையெல்லாம் செய்யறா. ஆ? எங்கே செல்லும் இந்த பாதை, யாரை யாரை கேட்பதோ? சும்மா இருச்சித்தா, கிச்சு கிச்சு மூட்டாத. என்னங்க? சும்மா இருச்சித்தா. என்னங்க? எந்திரிங்க, நேரமாச்சு. எந்திரிங்க. எந்திரிங்க. அடியே, என்னடி இது? என்ன கோலம் இது? என்ன இப்படி கேக்குறீங்க? காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு காப்பியோட வந்து எழுப்புற? ஆமாமா, ராத்திரி முழுக்க புருஷனோட அன்பா இருந்தா பாரு. அதான் காலையில குளிச்சு சீதேவி மாதிரி வந்து நிக்கிற. மூதேவி மூஞ்சிய பாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. புரியலையா? 10 நாளா போய் உங்க அம்மா வீட்டுல படுத்துட்டு வந்தா எப்படி புரியும்? ஏண்டி வந்து இல்ல புருஷன் பட்டினி கிடப்பானே, கொஞ்சம் கவனிப்புமே இல்லாம ராத்திரியான உன்ன பழைய பாத்திரத்தையும் புடவை போட்டு துவச்சுக்கிட்டு உட்காந்துருக்க பசாஸ் மாதிரி. எனக்கு ஒண்ணும் புரியலங்க. காதுல இன்னும் குச்சி விட்டு கூட புரியும். இந்தாங்க காஃபி. எது? இப்ப எது கடிச்சிங்க? என்ன எந்த கையிலடி காப்பி குடுக்குற? எப்ப போல இப்படிதான் கொடுத்த? எப்ப குடுத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும், ஆனா இப்ப பிடிக்காது. சரி, எப்ப பிடிக்கும்? பிடிக்கும். வந்த உடனே புருஷனை எப்படி கவனிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிடிக்கும். இத பாருங்க, எதையோ மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி பண்ணீங்க, அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. ஆமா, மாசத்துக்கு 29 நாள் அங்கதான் உட்காந்துருக்கேன். தனியா போற கிளம்படி, நானே கொண்டு விட்டு வரேன். எடு என் பேட் சட்டியை எடுத்துக்கங்க. எதுத்தா பேசுற நீ? வா, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க. பிள்ளையாரப்பா. ஹலோ, முத்தப்பாவா? ஆமா, யார் நீங்க? நான் அபி பேசுறேன். என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு காலங்காத்தால போன் பண்றீங்க? இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு லீவாமா? ஒண்ணும் இல்ல, அங்க ரிசப்ஷன்ல அட்ரஸ் புக் இருக்கும் பாருங்க. ஆமா இருக்குமா. அதுல தொல்காப்பியனோட வீட்டு அட்ரஸ் இருக்கும், அதை கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு நிமிஷமா.
இதை சொல்றேம்மா, ஆ எழுதிக்கிறீங்களா? ஆ சொல்லுங்க. தொல்காப்பியன், நம்பர் 30, ரயில்வே ட்ராக் ரோட், சேத்துப்பட்டு, சென்னை 31, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்மா. ஆ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா. உன்னை ஆபீஸுக்கு கிளம்புற வழியில கொண்டு போய் வீட்டுல தள்ளி விட்டு போயிடுறேன். எனக்கு வீடு துடைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் ஒரு வேலைக்காரி போது பொண்டாட்டி தேவையில்லை. கிளம்பு வா. ராசா, மன்மத ராசா. கிளம்பி. என்ன அப்படி கூப்பிடான்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா நீ? என்னடா ஆம்பளை முண்டாட்டிக்குள்ள சண்டையா? பாக்குறல்ல, கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா தெரியல உனக்கு? என்னடா இப்படி இழுத்துட்டு போற, இப்படி இழுத்துட்டு வர்ற? என்னமாப்பா உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு புருஷன் பொண்டாட்டியாவே தெரியலையாப்பா. வேற எப்படி தெரியுதா? எனக்கு பேத்தவளும் சரியில்லை, வாச்சவளும் சரியில்லை. நீ போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. நீ வா, நீ வா வா. என்னது இந்த பையன் ஊனா அந்த பொண்ணை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறான்? என்ன விஷயம்னு கேட்டா என்ன அப்படின்னுமா? அறிவு கட்ட கலங்க எக்கேடு கட்டு போட்டு நமக்கு என்ன வந்தது? இறங்குடி போ. போய் எங்க அம்மா வீட்லயே உட்காந்துரு. வான்னு சொன்ன வரணும், போன் சொன்ன போணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? என்ன மதிக்கிறாரா அவரு? மா, வாழ்க்கை வெறுத்து போச்சு எனக்கு. அந்த மனுஷனோட என்னால வாழ முடியாதுப்பா. காது கேக்குதா உங்களுக்கு? என்ன பாஸ்கர், என்ன பேப்பர் படிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னம்மா நீ என்ன பேசாம இருக்க? என்னடி பேசணுங்கிற? என்னடி பேசுறதா? அந்த மனுஷனே வீடு தேடி வந்து என் கால்ல விழுந்தா கூட நான் போக மாட்டேன், அவ்வளவுதான். சரி. சரியா? என்ன சரி? ஐயோ, நீ சொன்னது தாண்டி சரின்னு சொன்ன. ஓ, அந்த சரியா? அப்ப சரிதான். மா, பசிக்குதுமா. சாப்பிட கூட விடாம அந்த ஆளை நீங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. நீ என்ன பண்ற? போய் தோசை சுடு. அப்படியே தேங்காய் சட்னிய நல்லா காரமா அரைச்சு வை. எத்தனை தோசைமா? நீ சுட்டுக்கிட்டே இரு, நான் அப்புறமா சொல்றேன். தலையெழுத்து. அந்த மனுஷன் வரட்டும். சீத்தூன்னு என்ன கொஞ்சிக்கிட்டு வருவாருல்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவரை. செருப்பால் அடிச்சுக்க வேண்டாம். என்ன இந்த தடவை போக மாட்டேன்னு கூப்பிட்டா? டே பாஸ்கர், காஃபில வாய் வச்ச? பரவாயில்ல, ஒரே ரதம் தானே, குடிச்சா போச்சு. அப்பா. யாருப்பா? ஒன்னதாப்பா. அப்பா. ஓ, நீங்களா? வாங்க 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 வாங்க. இவ்வளவு நேரமா வரலையே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. வாங்கம்மா, பூ வேணுமா? மதுரை மல்லி முழம் 3 ரூபா தான். இந்த மாலை எவ்வளவுப்பா? அது 50 ரூபாமா. 40 ரூபான்னு கொடு. முகூர்த்த நாள்மா, பார்த்து கொடுங்கம்மா. கொடுப்பா. சரிம்மா. யாருக்குமா? சாமிக்கா? ஒரு லூசுக்கு. பழைய பாக்கி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்ப குடிக்கிற டீக்கும் காசு கொடுத்தாச்சு. கணக்கு சரியா போச்சா? சரிங்க. மிஸ்டர் தொல்காப்பியன் வீடு எதுங்க? இந்த வீடு தாம்மா. அங்க குழந்தையோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் தொல்காப்பியனோட சம்சாரம்மா. தொல்காப்பியன் சம்சாரமா? மிஸ்டர் தொல்காப்பியன் இருக்காரா, செத்துட்டாரா? என்ன சொல்றீங்க? நீங்க தானே அவர் பொண்டாட்டி? ஆமா. எங்க இருக்காரு அவரு? சாந்தி மிளகா.